ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ராய்ஸ் அவர். இன்னைக்கு நம்ம குக்கியோடைய பார்ட் 10 தான் பார்க்க போகிறோம். ஸோ மின்னி அங்கே இனிமேல் ஹாஸ்பிட்டல்லேருந்து கண்முழிக்காமல் இருக்காங்க இல்லையா, அவங்கள எந்திரிக்க வைக்க ஒரே ஒரு வழினா ஹை குக்கி பிஸ்னஸில் பார்ட்னராக சேர்றதுதான்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து புது நேமில் ஸ்டூடெண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. சரி வாங்க இன்னைக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். டிடெக்டிவ் என்னடானா கவுன்சிலிங்னு வர சொல்லியிருக்காரு இல்லையா, என்ன கேட்க போகிறாருன்னு பயந்து போயிருப்பாங்க நம்ம ஹீரோயின். ஆனால் அங்கே போனால் ரொம்பவே கூலாக உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அந்த சோடா புட்டி கிட்ட ஒரு லிஸ்ட்டை கேட்டு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அது என்ன விஷயம்னா நம்ம ஹீரோயின் குக்கீஸை சேல் பண்ண ரொம்பவே மூளையை கசைக்கு ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வாய்ப்பு கொடுக்கணும், எல்லாருக்குமே டேலண்ட் இருக்குது, அதை வெளியில் கொண்டு வர்றது தான் என்னுடைய எண்ணமே. ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவோம், அதில் ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு மந்த்தை பற்றி பேச வாய்ப்பு கொடுப்போம், எல்லா டாபிக் ரிலேட்டடாகவும் பேசணும். அது மூலமாக தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கிற பயம், பதட்டம், இன்ஃபீரியாரிட்டி ஃபீலிங்ஸ்னு எல்லாமே குறைஞ்சி தைரியமாக இருப்பாங்க. அடுத்தது அவங்க லைஃப்க்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் இப்போ அந்த பிளானை யோசித்து டீச்சர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி பண்ணிட்டு இருக்கிறேன் சார். ஸோ அந்த மீட்டிங் மூலமாக அவங்களுக்கு ஃபீட்பேக்கும் கொடுக்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். நானே அவங்க கிட்ட போய் தனியாக பேசுவேன், என்னால் முடிஞ்ச ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணுவேன். அவங்க எந்த இடத்துல ஸ்டக் ஆகிருக்காங்களோ அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணி அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். ரொம்ப நாளாவே நான் பண்ணணும்னு நினச்ச விஷயம் தான் அப்படின்னும் போது டிடெக்டிவ் அப்படியே வரைஞ்சி போய் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஓ அப்படியா, நல்ல விஷயம். நீ ஆல்ரெடி நல்லா படிக்கிற பொண்ணுன்னு உன்னுடைய கிளாஸ் டீச்சர் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க உனக்கு, இப்போ நீ இப்படி ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவளை பாராட்ட. ஆனால் நம்ம ஹீரோயின் எப்படியா அது மூலமாக ஸ்டூடெண்ட்ஸை தனியாக மீட் பண்ணும்போது நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா அந்த குக்கியை சாப்பிடுன்னு சொல்லி அவங்க பிஸ்னஸ்க்காக தானே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இப்படி இருக்க அடுத்த சில டிடெக்டிவ் அவருடைய ஹையர் ஆஃபீஸியல் கூட பேசி நடந்து போயிட்டு இருப்பாரு. உங்களுக்கு எவ்வளோ நாள் டைம் கொடுத்தாச்சு, ஆனால் நீங்கள் இன்னுமே அந்த கேஸில் ஒன்றுமே பண்ணுற மாதிரி தெரியல, என்ன ஸ்கூல் பசங்க கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கீங்களா, எவ்வளோ நாள் ஆகிட்டு, உன்னை நம்பி இந்த கேஸில் போட்டதுக்கு நீ என்னன்னா இவ்வளோ அசால்ட்டாக இருக்கிற, இதுக்கு மேலே உன்னை நம்பிட்டு இருந்தா என் நிலைமை தான் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு வானத்துக்கும் பூமிக்கும் அப்படியே குதிச்சிட்டு இருக்க. இங்கே டிடெக்டிவ்க்கு அப்படியே நரம்புலாம் புடைக்கிற அளவுக்கு கோவம் ஏற, நான் சோயாங்க வச்சு தான் இந்த கேஸை முடிக்க போகிறேன்ற மாதிரி எமோஷனல் ஆகி சொல்ல, அதையும் பார்ப்போம், நீ அடுத்தது என்ன கதையை எடுத்துட்டு வரேன்ற மாதிரி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அலட்சியமாக பேசுறாரு. சரி சார், முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்லிட்டு வெளியில் அந்த இடத்த விட்டு நம்ம டிடெக்டிவ் வந்து கிளம்பிட்டாங்க. அங்கே சீன் கட்டாக அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க சியோ அப்புறம் அந்த சோடா புட்டி கூட கூலா ஐஸ்கிரீம் அதுக்கப்புறம் சாக்லேட்னு எல்லாத்தையுமே சேர்ந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு ரெசிபியை வந்து கொடுக்க, என்னடா இப்படி ஒரு ரெசிபியை நான் கேன்டீன்லேயே பார்த்தது இல்லையே, உனக்கு மட்டும் எப்படி கிடச்சிதுன்ற மாதிரி இந்த சியோ கேட்கும்போது, அதெல்லாம் அப்படிதான், நான் எவ்வளோ பெரிய ஃபுட்டி தெரியுமா, சாப்பாடு விஷயம் எது எது எங்கே இருக்குன்னு எனக்கு எல்லாமே தெரியும், அதை நான் கண்டுபிடிச்சு உங்களுக்காக செம்ம டேஸ்ட்டாக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன், நம்ம 3 பேரும் சேர்ந்து இப்போ ஜாலியாக சாப்பிட போகிறோம், லெட்ஸ் சியர்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. வாயில் வச்சதுமே சியோவும் ஹீரோயினும், என்ன இலவடா இது இவ்வளோ இனிப்பாக இருக்குது, இது ஒரு ரெசிபின்னு விற்கிறாங்களே அதே வாங்கி சாப்பிட்றாங்க பாரு, இதை சாப்பிட்டா இருக்கிற பல்லெல்லாம் என்னத்துக்காக அவ்வளோ இனிப்பாக இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிக்கிட்ட ஹீரோயின் அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சோடா புட்டி மட்டும் அதை ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க சியோ அப்படியே, இனி ஒரு வாய் சாப்பிட்டோம் என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்னு தள்ளி வச்சிட்டான். சோடா புட்டி, இருங்க வேற ஒரு ரெசிபியை நான் வாங்கிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு ஓடிப்பாங்க. நம்ம ஹீரோயினும் சியோவும் பேசிட்டு இருக்காங்க. உங்களை இப்படி பார்க்கவே வேற மாதிரி இருக்குது, ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கீங்க, ரொம்ப என்ஜாய் பண்றீங்க, இப்போ இவ்வளோ சுட்டியா இருக்கீங்க, உங்க சின்ன வயசுல இன்னும் அதிகமாக வாழ்த்தனம் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல அப்படின்னு ஹீரோயின் கிட்ட அவன் கேட்கும்போது அவங்களுக்கு சிரிப்பா இருக்குது. இந்த லைஃபை ரொம்ப என்ஜாய் பண்றாங்க, எப்படியோ கஷ்டப்பட்டு அதை சாப்பிட்டு முடிச்சிட. ஆமா மின்னியங்க இன்னும் கண்ணு முழிக்கல, என்ன பண்ண போறோம், அவன் சீக்கிரமா கான்சியஸ்க்கு வரணும், ஆனா நம்ம இங்க ஒண்ணுமே பண்ணாம இருக்கோமே அப்படின்னு சிவ கேட்கறான். அது சீக்கிரமாவே நடக்கும், அதுக்காக தான் இந்த வேலையே, நான் இந்த ஸ்கூலுக்கு இப்படி வந்து உங்க கூட ஸ்டூடெண்ட்ஸா இருக்கணும், குக்கி பிசினஸ்ல இப்படி கேடி வேலை பார்க்கணும்னு பிளான் பண்ணிட்டா வந்தேன், எல்லாமே நடக்கணும்னு இருந்திருக்கு, நடக்குது, சரி இனிமேலாவது நல்லபடியா நடக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு பாசிட்டிவா பேசிட்டு கேம்லாம் விளையாட போயிட்டாங்க. ஸோ இங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சோடா புட்டி அவ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எல்லாரும் இந்த த்ரோ பால் கேம் வந்து விளையாடிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் இங்க எதுக்கு வந்தோன்ற மறக்கிற அளவுக்கு பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்தில் அந்த பால் போய் தூரமாக விழுந்துற நம்ம ஹீரோயின் அந்த வேகமாக போய் எடுக்க போகிறாங்க. சரி எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் விளையாட போகிறாங்கன்னு நினச்சா பால் எடுத்துட்டு அப்படியே நிமிந்து பார்க்க அங்கே நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ண ஃபேக்ட்ரி ஓனர் வந்து நிற்க, ஒரு நிமிஷம் அப்படியே அவரே பார்த்துட்டு இப்போ என்னடா பண்ண போகிறோம், மாட்டினா அவ்வளோதான் அப்படின்னு யோசித்து நிற்கிறாங்க. அவரும் முகத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு வந்து, நீ என்னம்மா இங்கே பண்ணுறன்ற மாதிரி கேட்டுடுறாரு. ஸோ ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இருந்தாலும் அவரை பார்த்தீங்கன்னா ஆளே காணோம், ரொம்ப நாளாக எங்கே போனீங்க, ஆமாம் இப்போ எதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கீங்க, சின்ன பிள்ளை மாதிரி இருக்கீங்களே, கொஞ்சம் கூட அடையாளம் தெரியலையே, அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கீங்க, இந்த ஸ்கூலில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்குள்ளே டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஒரு கதையை ரெடி பண்ணி, நான் இங்கே தான் கிளீனிங் ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன் சார், என்னுடைய தங்கச்சி இப்போ எந்த நிலமையில இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அவளுடைய ஞாபகமே இருக்குது எனக்கு எப்போதுமே, அதனால தான் அந்த ஸ்கூலுக்கு வந்து நான் வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நீங்கள் எதுவும் இங்கே என்ன தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே டிடெக்டிவ் வந்துட ஃபேக்ட்ரி ஓனர் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்க, இந்த பொண்ணு என்னுடைய ஃபேக்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணாங்க, ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல வேலை பார்க்கும்,
அப்படின்னு அவரு மனசுக்கு பட்டதை டப்புன்னு சொல்லிடுறாரு. அடேய், அவர் இப்போ உங்ககிட்ட கேட்டாரா? இல்லை தானே, அப்புறம் நீயா வந்து ஏன் இப்படி கொளுத்தி போடுற, ஏதோ உன்னால முடிஞ்ச நல்ல வேலையை பார்த்துட்டடா அப்படின்ற மாதிரி இந்த டிடெக்டிவ் கிட்ட நம்ம ஹீரோயின் என்ன சொல்லன்னு தெரியாம நம்ம முழிச்சிட்டு இருக்காங்க. லீ மேடம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இல்ல ஸ்கூல் கிளீன் பண்ற ஒர்க் இன்னும் இருக்குதா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு. இந்த பக்கம் சியா வந்து த்ரோ பால் விளையாடிட்டு இருந்த எல்லாத்துக்கும் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்துட்டு சோடா புட்டி கூட நின்று பேசிட்டு இருக்கிறான். ஆமா, லீ எங்க உங்க கூட தானே விளையாடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சிவா கேட்கும்போது, ஆமா இருந்தாங்க, அப்போ ஒரு கோட் போட்ட ஒருத்தர் வந்தாரு, அவர் கூட பேசிட்டு போயிட்டாங்களே, அவங்க அப்பாவை கூட இருக்கலாம்ல அப்படின்னு சியான்னு சொல்றாங்க. அவளுக்கு எதுடா அப்பா, தங்கச்சி மட்டும் தானே, புதுசாக யாரடா வந்திருக்காங்கன்ற மாதிரி சியோ யோசிச்சுட்டே நிற்கிறான். அடுத்த சீன்ல ஹீரோயின் டிடெக்டிவ் கூட உட்காந்துருக்கேன். யார் சார் அவரு, மண்டையில நட்டு கலந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. நான் அவர் ஃபேக்ட்ரியில ஒர்க் பண்ணேன்னு சொல்றாரு. என்னுடைய அப்பாவுக்கு இருக்கிற சொத்துக்கு நான் எத்தனை ஃபேக்ட்ரினாலும் வாங்குவேன். நான் ஏன் சார் அங்கே போய் வேலை பார்க்கணும், அதுவும் நான் ஒரு சின்ன பிள்ளை, நான் எப்படி சார் அங்கெல்லாம் வேலை பார்ப்பேன் அப்படின்னு பொய்க்கு மேலே போய் பேச டிடெக்டிவ்க்கு தான் எல்லாம் தெரியுமே, அவர் எதுவும் பேசல. நீ இன்னும் என்னென்ன கதை இருக்கோ அதெல்லாம் சொல்லு, நான் கேட்குறேன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. ஹீரோனுக்கு புரிஞ்சிடுச்சு, ரைட்டு இவருக்கெல்லாம் தெரிஞ்சிடுச்சு போல, இனியும் நம்ம கதை சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினச்சிட்டு, எப்படி சார், எப்படி உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது, நான் ஒழுங்காக தானே ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன், எங்கே மிஸ் ஆச்சு அப்படின்னு அவர்கிட்டே கேட்க, அவர் ஐடி எடுத்து ஷோ பண்ணுறாரு. என்ன நீங்கள் போலீஸா, இப்போ இங்கே கன்சல்டண்ட்டாக இருக்கீங்க, இது என்ன சார் புது ட்விஸ்ட்டாக இருக்குதுன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் இப்போ ஷாக்காகி பார்த்துட்டு இருக்காங்க. உன்னுடைய தங்கச்சி மினியங்குக்கு இப்படி ஆனதுக்கு நானும் ஒரு காரணம் தான். மினியங்க என்கிட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு இந்த கேஸில் சரண்டர் ஆக போகிறேன்னு குக்கி பிஸ்னஸ் ரிலேட்டடான எல்லா ஃபைல்ஸையும் என்கிட்ட அனுப்பியிருந்தா. அன்னைக்கு அவன் அந்த லாண்ட்ரி ரூமுக்கு போகும்போது கூட சொல்லிட்டு தான் போயிருந்தா. அன்னைக்கு தான் இந்த இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு செம ஷாக்கா இருக்குது, கோவமும் வருது. அப்போ நீங்க கூட இருக்கீங்கன்னு நம்பி தானே என் தங்கச்சி அங்கே போயிருக்கா, அப்படி போய் தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காளா, நான் கூட தனியாக போயிருக்கான்னு நினச்சிட்டு இருந்தேன், உங்களெல்லாம் நம்பினா இப்படி தான் நடுத்தருவில் விட்டுறீங்க அப்படின்னு அவரை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, இல்லை இல்லை அப்படி இல்லை, அன்னைக்கு சிச்சுவேஷன் அப்படி, எனக்கு புரியுது உங்களுடைய கோவம் நிலைமை எல்லாமே, மின்னி அங்கே சேவ் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் கூட இங்கே வந்திருக்கீங்கன்றதும் எனக்கு புரியுது, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு மன்னிப்பு கேட்க கூட முடியலை, ஏன்னா அன்னைக்கு நடந்த தப்பு அப்படி அப்படின்ற மாதிரி ரொம்பவே கில்ட்டாக ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க. அதானே உங்களுக்கு தான் கேஸ் ரிலேட்டடாக எல்லா ஃபைல்ஸும் கிடச்சிடுச்சுல்ல, அப்புறம் எப்படி நீங்கள் மனசுங்களெல்லாம் யோசிச்சு பார்ப்பீங்க, சிம்பிளாக சாரி சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு கை வந்த கலையாச்சு, அப்புறம் என்ன அப்படின்னு கோவம் குறையாம பேசுகிறாங்க. எனக்கு புரியுது, ஆனால் மின்னி அங்கே ஏமாற்றணுன்றது என்னுடைய இன்டென்ஷன் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க, நான் அவளுக்கு இப்படி ஆனதுலேருந்து டெய்லி ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் இருக்கிறேன், நீங்கள் அவளை பார்க்க வந்து ரொம்ப நாள் ஆகிட்டுன்றது எனக்கு தெரியும், அவளுக்கு இருந்த காயத்தில் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு, நல்ல வேலை நான் போய் பார்த்ததுனால சீக்கிரமாகவே இன்ஃபார்ம் பண்ணி சரி பண்ணியாச்சு, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், கொஞ்சம் சீக்கிரமாகவே மின்னி அங்கே க்யூர் பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அதை நம்ம பண்ணியே ஆகணுன்ற மாதிரி சொல்லிட. இந்த பக்கம் சிஓ தான் காட்டுறாங்க. ஹீரோயினை காணாமே அப்படின்னு தேடிட்டு இருப்பான். அப்போ ஃபேக்டரி ஓனர் அந்த சைடு வர, ஹே அவர் தான் அங்கே பாரு, அவரு கூட தான் லியோ பேசிட்டு இருந்தாரு, ஆனால் அவர் இங்கே சூசைட் அட்டன் பண்ண பொண்ணுடைய அப்பா தான், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி சிஓ கிட்ட சொல்ல, கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை, கன்ஃபார்மாக இப்போ நம்ம உடனே லீயை பார்க்க போகணும் அப்படின்னு அடிச்சு புரண்டு ஓடி வர, நம்ம ஹீரோயினும் டிடெக்டிவும் பேசிட்டு எந்திரிச்சு வெளியில வர, சிஓ அடிச்சு புரண்டு ஓடி வந்து ஹீரோயின் முன்னாடி நிற்கிறான். ஹீரோயினை விட இவன் செம பதற்றமா இருக்கிறான். எங்க போனீங்க இவ்வளோ நேரம், நான் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா, உங்க ஃபேக்டரி ஓனர் இங்கே வந்திருந்தாருன்ற மாதிரி கேள்விப்பட்டேன், உங்களை இந்த கெட்டப்ல பார்த்து ஷாக்காக இருப்பார்ல, எதுவும் பிரச்சனை இல்லை தானே, ஓகே தானே, அவர் போய் ஸ்கூல்ல உங்களை பத்தி சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. பொறுமை அதெல்லாம் ஒன்றும் நடக்கல, அவருக்கு என்ன யாருன்னே தெரியல, நான் தான் அந்த கெட்டப்ல டோட்டலா வேற மாதிரி இருக்கேன்ல, அதனால நோ வரி, நீ கவலைப்படாதன்ற மாதிரி சிஓ கிட்ட நடந்த உண்மையை மறைக்க, அவன் ஏதோ டவுட்ல நின்ன மாதிரி நின்றுட்டு இருக்கிறான். அப்போ அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல ஹீரோயின் அங்கிருந்து ஏதோ ஒரு மிஷன் கம்ப்ளீட் பண்ண மாதிரி நடந்து வராங்க. அப்புறமா அங்கிருந்து அழுதுகிட்டே மின்னி அங்க பார்க்க போறாங்க. அவங்களுக்கு தான் காயமாகிட்டுன்ற மாதிரி அந்த டிடெக்டிவ் சொல்லியிருப்பார்ல, அதை நினைச்சு மின்னி அங்க திரும்பி பார்த்துட்டு ஒரே அழுக. நான் உன்னை பார்க்க வரக்கூடாதுன்றது என்னுடைய எண்ணம் கிடையாது, ஸ்கூல்ல தலையை திருப்ப கூட நேரம் இல்லை, ஃபுல்லா ஒர்க் இருந்துட்டே தான் இருக்குது, அதனால தான் நான் இங்கே வரல, நான் சீக்கிரமா எந்திரிச்சு வரணும்னு தான் இவ்வளோ நாளாக அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் நீ அடிக்கடி சொல்லல எனக்காக வாழுன்ற மாதிரி, ஸோ நான் எனக்காக இனிமேல் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஏதோ ஒரு பிளான் போட்டுட்டு போறாங்க. அடுத்த சீன்ல சிவ கூட உட்காந்துட்டு இருக்க. ஹீரோயின் பேசவே இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்காங்க. என்னாச்சு உங்களுக்கு, டல்லாக இருக்கீங்க, மீட்டிங்கும் அட்டென்ட் பண்ணல, கிளாஸ்க்கு ஒழுங்காக வரல, பேசவும் மாட்டீங்க, என்னதான் ஆச்சு உங்களுக்கு, எதுவும் பிரச்சனையா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சைலண்டாக இருக்கிறத நோட் பண்ணி கேட்குறான். அதெல்லாம் இல்லை, இனி நானே என்னுடைய வேலையை பார்த்துக்கிறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம், நீ ஒழுங்கா படி, நான் உன்னை போட்டு கஷ்டப்படுத்த விரும்பல, இவ்வளோ நாள் உனக்கு பிரச்சனை என்னால் மட்டும்தானே, இனியும் நீ அதை பண்ண வேண்டாம் அப்படின்னும் போது, உங்களுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி இப்போ சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவன் சட்டுன்னு கத்த, எனக்கு அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, நீ ஒழுங்கா படி, நானே இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் தெரியாதனமா உண்மையை உளறிடுறாங்க.
அவனுக்கு செம ஷாக் ஆகுது. ஏன்னா அவன் தானே இந்த பிசினஸோடைய ஹெட். ஸோ அது மட்டும் தெரிய வந்தா என்ன பண்றதுன்னு முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயின் டிடெக்டிவ் கூட உட்காந்து கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குக்கி செய்ய யூஸ் பண்ற இன்கிரீடியன்ட் வந்து சாப்பிட்றவங்கள ஒரு கனவு உலகத்துக்கு கொண்டு வந்துடும். ஆனா லாண்ட்ரி ரூம்குள்ள நடக்காது. ஏன்னா அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்க்கு அந்த குக்கியை கொடுக்க மாட்டாங்க. அதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ் கூட ஸ்டாஃப்க்கு தெரியாது. அதை நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எப்படியும் ஒரு டைம்ல இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் லாண்ட்ரி ரூம்க்கு வரும். அந்த டைம்ல நம்ம போகணும். அப்பதான் நமக்கு ஃபர்ஸ்ட் அது என்னன்றதே தெரிய வரும்ன்ற மாதிரி சொல்ல, நான் ரெடி தான், நான் எவ்வளவு எஃபோர்ட் போட்டாலுமே அதை கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் வந்து கிளம்பிட்டாங்க. சொன்ன மாதிரியே லாண்ட்ரி ரூமுக்கு வர சூனியக்காரி ட்ரெஸ் எல்லாத்தையுமே வாஷிங்ல போட்டு எடுத்து வச்சிட்டு இருக்கா. கேட் ஓபன் பண்ற சவுண்டை வச்சு அது ஹீரோயின் தானே கண்டுபிடிச்சு, வாமா வா, இப்பெல்லாம் இங்க அடிக்கடி வர மாதிரி இருக்குது, என்ன கதை அப்படின்னு கேட்க, நான் என்ன இங்க குக்கி செய்யவா போறேன், இல்ல உன்னை மாதிரி இங்க வருஷம் ஃபுல்லுமே இருந்து சாஃபா கிட்ட போன்ல பேச போறேன்னா, ரெண்டுமே இல்ல, எனக்கு கிடைச்ச கஸ்டமர் லிஸ்ட்டை கொடுக்க தான் வந்தேன். என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு நானே சேல்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன், அதான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஓ இந்த ஐடியா வேற இருக்கா, நீ ஒன்றும் முதலாளி இல்ல, நீ சொல்றதெல்லாம் பண்றதுக்கு, நீ நாங்க சொல்ற வேலையை மட்டும் செய் சரியா, நீ டெலிவரி பண்ண போய் யாருக்கிட்டையாவது மாட்டி எங்களையும் கோத்து விடலான்னு பாக்குறியா, உன்னுடைய வேலையை மட்டும் பாருன்ற மாதிரி சொல்லி திட்டிட்ட. சூனியக்காரிக்கு ஒரு ஃபோன் வருது. நம்ம ஹீரோயின் அதை பிக் பண்ணலான்ற மாதிரி போறாங்க. அதுக்குள்ள அந்த சூனியக்காரி பார்த்து, ஹே என்ன பண்ற நீ, இப்பதான் சொன்னேன் உன்னுடைய வேலையை மட்டும் பாருன்னு, அது என்னுடைய ஃபோன், எனக்கு பேச தெரியாதா, நீ கிளம்பு, ஆமா உன்னுடைய ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போ, எதனாலும் ஃபோன்ல பேசு, அடிக்கடி இங்க வர்ற வேலை வச்சுக்காத சரியா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்றா. நம்ம ஹீரோயினுக்கு அப்பவே கன்ஃபார்ம் ஆகுது இந்த பைத்தியம் இன்கிரீடியன்ஸை தான் எடுக்க போகும்னு. அதே மாதிரி ஒரு ட்ராலி எடுத்துட்டு லிஃப்ட்ல இருந்து வெளியில வர, வெளியில ஒளிஞ்சிருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த ஹீரோயின் டிடெக்டிவ்க்கு கால் பண்ணி இதை சொல்ல, இப்போ நான் என்ன பண்றது, அந்த பேக் வந்து எங்கேயோ போகுது, எனக்கு இப்போ என்ன பண்றதுனே தெரியலன்ற மாதிரி சொல்லும்போது, நீங்க அவளை ஃபாலோ பண்ணிட்டு மட்டும் போங்க, எனக்கு இப்போ கிளாஸ் இருக்குது, எனக்கு லொகேஷன் அப்டேட் மட்டும் பண்ணிட்டே இருங்க, நான் மெசேஜ் பண்ணுவேன், எதுவும் ப்ராப்ளம்னா உடனே கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட, ஹீரோயினா அவர் சொன்ன மாதிரியே ஒளிஞ்சு அவளை ஃபாலோ பண்ணிட்டே போக, சூனியக்காரி ஸ்கூல்ல இருந்து வெளியில போய் ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் பின்னாடியே போறாங்க. இந்த சூனியக்காரிக்கு அப்போ ஒரு டவுட் வருது, யாரோ நம்மளை ஃபாலோ பண்றாங்களோ அப்படின்னு மெதுவா திரும்பி பார்க்க, ஹீரோயின் அதுக்குள்ள ஒரு மரத்துக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்புறமா அங்க இருந்து ஆப்போசிட் ஒரு பிளேஸ்க்கு வந்து லிஃப்ட்ல இருந்து இறங்கி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் கவனமா அவ பின்னாடி போயிட்டு இருக்க. ஒரு இடத்துல வந்து சூனியக்காரி ஸ்டாப் ஆகிட்டா. ஒரு மால் மாதிரி இருக்குது, அங்க குட்டி குட்டி கண்டெய்னர்ஸா இருக்குது. சூனியக்காரி அதுல ஏடிஎம் பின் மாதிரி ஒரு பின்ன போட அங்க இருந்த குட்டி கண்டெய்னர் ஓபன் ஆகுது. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா இது எல்லாத்தையுமே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. இது தெரியாம சூனியக்காரி அதுல இருந்து திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ட்ராலிக்குள்ள வச்சிட்டு இருக்க. அது ப்ளூ கலர்ல பேக்கெட் ஷேப்ல இருக்குது. எல்லாத்தையுமே எடுத்து போட்டு பேக் பண்ணிட்டு கிளம்ப ஹீரோயின் எல்லாத்தையுமே பக்கவா கேப்சர் பண்ணிட்டு போறாங்க. அங்க இருந்து ஒரு ரோடு கிராஸ் ஆக ஹீரோயின் வீடியோ எடுக்கிற ஆர்வத்துல போன் பார்த்துட்டு வரா. அப்போ சட்டுன்னு அவன் முன்னாடி ஒரு கார் வந்து நிக்க, ஹீரோயின் 1 செகண்ட் சாவை பார்த்த மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அடுத்த சாங் தர மாதிரி ஜின் தான் காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்கான். ஹே கார்ல ஏறு சீக்கிரமா அப்படின்னு அவன் வேற பதற்றத்துல இருக்க. சட்டுன்னு அவனை பார்த்த ஹீரோயின், ஹே ஜின் நீ என்ன பண்றங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஏமா தாயே நீ முதல்ல கார்ல ஏறு, அப்புறம் எதுனாலும் பேசு அப்படின்ற மாதிரி அவன் அவசரப்படுத்துறான். ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம ஏறி உள்ள உட்காந்துட்டாங்க. ஜின் வெளியே பார்த்துட்டே வருவான். நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதான் பண்றியா, உன்னை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான், அது கூட தெரியாம நீ போனை பார்த்துட்டு வந்துட்டு இருக்க, அங்க பாரு உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன அப்படின்னு அவளை போட்டு பயங்கரமா திட்டுறான். ஹீரோயினை திரும்பி பார்த்தா அங்க ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான். கார் பக்கத்துல வந்ததுமே மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவான். நீ பண்ண சீட்டிங்கும் தெரிய வந்துடுச்சு அப்படின்னு ஜின் சொல்ல, ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, இப்போ என்ன பண்ண போறான் அப்படின்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அங்க இருந்து ஜின் வந்து ஒரு பெரிய போட்டோ கேலரிக்கு கூப்பிட்டுட்டு வந்துடுறான். ஜின்னும் அவங்க கூட சேர்ந்தவன் தானே, அப்புறம் எதுக்கு இவன் நம்மளை காப்பாத்தினா, இதுக்கு பின்ன ஏதாவது விளக்கம் இருக்கோ என்னன்னே தெரியலையே அப்படின்னு ஹீரோயின் டைரக்டா அவங்க கிட்டே கேட்குறாங்க. நீ எதுக்கு என்ன காப்பாத்தின கரெக்டான டைம்ல, உனக்கு எப்படி இது தெரிஞ்சதுன்ற மாதிரி கேட்கும்போது, நான் உண்மையை சொல்லணுமா, அப்போ நீ நான் கேட்கறதுக்கு இந்த டைம் கரெக்டா ஆன்சர் சொல்லு, நீ அந்த குக்கியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உனக்கு என்ன தெரிஞ்சதுன்னு நான் கேட்டேன்ல, அப்போ நீ சொன்னது பொய் தானே, நீ அந்த உண்மையை சொல்லு, அப்புறமா நான் எதுக்கு உன்னை காப்பாத்தினன்ற உண்மையை சொல்றேன், நீ மறுபடியும் போய் சொன்னா எனக்கு அது பொய்ன்னு தெரியும், அதுக்கப்புறம் நீ கேட்குற எதையுமே நான் சொல்ல ரெடியா இருக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயின் கொஞ்சம் பொறுமையா யோசிக்கிறாங்க. அப்புறமா எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. நான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை தான் நான் பார்த்தேன், நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன், எனக்கு நல்ல ஃபுட் கிடைச்சிது, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, நான் ஸ்கூலுக்கு போய் படித்தேன், என்னுடைய உடம்புல எந்த ஒரு காயமும் இல்லை, நான் எனக்கு மட்டுமே வாழ்ந்தேன், அந்த வாழ்க்கையில மின்யங்கும் கிடையாது சாயங்கும் இல்லை, லீ தான் அந்த வாழ்க்கையில இருந்தா, இப்போ நான் கரண்டா வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை தான் நான் பார்த்தேன், அதுதான் எனக்கு ட்ரீமா இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டாங்க. ஜின் வந்து ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருக்கிறான். நீங்க லாண்ட்ரி ரூமுக்கு வந்த அன்னைக்கு அந்த சூனியக்காரியை கூட வதம் பண்ணிட்டு இருந்தீங்களே, அன்னைக்கு அப்பாவே வந்து அங்க குக்கியை சாப்பிட்டு அதுக்கு ஆன்டிடோட் கொடுத்தாங்களே, அதை கொண்டு வந்ததே நான் தான், நான் அன்னைக்கே அதை நம்பல, அது அப்படி அதை சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷத்துல எல்லாம் சரியாகிரும்னு, அது போக இந்த சாஃபா ஒன்றும் அவ்வளோ நல்லவே இல்லைன்ற மாதிரி யோசிச்சேன், நான் நினைச்ச மாதிரி அது உண்மைதான், அந்த ஆன்டிடோட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க சியாவை கவனிச்சு பார்த்துருந்தா தெரியும், அவன் அன்னையில இருந்து குக்கியை சாப்பிட்றதே நிறுத்திட்டான், ரொம்பவே வீக் ஆகிட்டான், அவன் கான்சென்ட்ரேஷன் எல்லாம் குறைஞ்சி போச்சு, அவன் தான் அந்த துரோகி, நம்ம கூட நல்லா க்ளோஸ் ஆனா, நம்மளும் அவனை நம்ப ஆரம்பிச்சோம், கூடவே இருந்து எல்லாத்தையுமே ஏமாத்திட்டான், அந்த துரோகி சாஃபா அப்படின்னு சொல்ல சியாவை காட்டுறாங்க.
ஹீரோயினுக்கு இதை கேட்டதுமே சமசா, இதை என்னுடைய தங்கச்சி பண்ணியிருந்தா கூட நம்பியிருப்பேன், ஆனா பச்சை மண்ணு மாதிரி இருந்த சியோவா இதை பண்ணா, இல்ல இது பொய்யா இருக்கணும், இதை நான் எப்படி நம்புறது அப்படின்னு வேற லெவல்ல ஷாக்காகி நின்றுட்டு இருக்க. இதோட இந்த பார்ட் முடிஞ்சிடும். ஸோ அடுத்த பார்ட் இன்னுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நாளைக்கு பார்த்துடலாம். இந்த பார்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ண மறந்துடாதீங்க. இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேரு மிஸ்டர் ஐஸ் அவர் ஃபேமிலி. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.